எடுத்த தாயே எழிலார் தமிழே ஆன்றோர்கள் நாவினிலே ஆடி வரும் தேன் சுவையே பாத்தொடுக்கும் பாவலர் பாட்டிலே நீ வருக பூத்திடுக புத்தொளி பூ என்று அன்னைக்கும் என் தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பூவென்ற உள்ளமாங்கே பொன்னென்ற எண்ணம் தேவர்க்கும் அரிதான திறமெல்லாம் படைத்த நாவெல்லும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மிக அற்புதமான இந்த விஜயதசமி இலக்கிய மன்றத்தின் விழாவை ஆண்டாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சத்துவாச்சாரியின் ஆன்றோர் பெருமக்கள், பெரியோர்கள், பெண்மணிகள், விழா குழுவினர்கள், இளைஞர் பெருமக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே ரொம்ப சிறப்பான ஒரு துவக்கத்தை எதிரணியிலிருந்து வந்து கொடுத்துட்டு போனாரு. அப்படிங்கிறீங்க நிறைவா 4 பாயிண்ட் வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. 4த்தையும் மறுக்க முடியுமான்னு தெரியல. அவர் பாயிண்ட் நீங்க கவலைப்படாதீங்க. அதனால எவ்வளவு அழகான ஒரு விழா. இன்னைக்கு என்னங்க தலைப்பு? அழைத்தவுடன் அருள் பாலிப்பது அம்மையா அப்பனா, இதுதானே தலைப்பு. இதே மாத்தவே இல்லை, அதேதான். எந்த கோவில்ல இந்த விழா நடக்குது? கங்கை அம்மன் கோவில்ல, கங்கை அப்பன் கோவில்லையா நடக்குது? என்ன விழா நடக்குது? விஜயதசமி விழா நடக்குது. இங்க வந்து இந்த தலைப்பை வச்சுட்டு அப்பனேன்னு அவரும் பேசிட்டு போயிருக்காரு நடுவர் அவர்களே. ஆனால் எங்கள் அணி சார்பாக நான் இதை முதற்கண் மறுக்கிறேன். ஏன் தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே நடுவர் அவர்களே? நிச்சயமா. ஒரு குழந்தை கிட்ட தெய்வத்தை பார்க்கலாம். ஒரு குழந்தை அழுதால் முதல் அழைப்பது அம்மா, பசித்தால் முதல் அழைப்பது அம்மா. அம்மா பசிக்கிற நேரம் பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. பசிக்கிற நேரம் பார்த்து உணவு கொடுப்பவள் தாய் அல்ல, பசிக்க விடாமல் உணவு கொடுத்து பாதுகாப்பவள் தான் தாய். நடுவர் அவர்களே, பசிக்கவே விடக்கூடாது. அந்த பையன் சோறுன்னு கேட்கக்கூடாது. ஃபிக்ஸட் பஸ் மாதிரி போட்டு அடைச்சிடணும். இங்க வரைக்கும் என்ன தேவைன்னாலும் முதல்ல அம்மாவை கூப்பிடணும்னு ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. எதிரணியில சேர்ந்து அந்த ரெண்டு பெரியவங்களுக்கு தெரியல நடுவர் அவர்களே. ஏதோ சொல்ல வந்து ஆமா, என்னமோ குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, என்னமோ தொண்டை வரைக்கும் வந்திருக்கு. நடுவர் அவர்களே, நானும் அவங்க சொன்ன மாதிரியே அப்பனுடைய அருளை குறை சொல்லலைங்க. எல்லையில்லாமல் கொடுப்பவன் தான் அப்பன், ஒத்துக்கிறோம். ஆனா யாருக்கு எது வேண்டும் என்று அறிந்து கொடுப்பவள் தாங்க அம்மா. அதுதான், இவ்வளவுதாங்க. வாரி வழங்குவன் அப்பன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு தேடி வழங்குபவள் அம்மை தான் நடுவர் அவர்களே. அறிவை கொடுப்பவ அப்பனா இருக்கலாம், ஆனா அருளை கொடுப்பவள் அம்மாவாதாங்க இருக்க முடியும். அள்ளி கொடுப்பவன் அப்பனாக இருக்கலாம், அறிந்து கொடுப்பவள், தெரிந்து கொடுப்பவள் அம்மையாகத்தான் இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஒரு சின்ன அடிபட்டாலும் அம்மான்னு தான் எல்லாருடைய வாயிலையும் வருது. ஏன் தெரியுமா? அம்மா தான் முதல்ல ஓடி வந்து நமக்கான அருளை புரிவாள் என்பதற்காக தான் நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லைங்க, சிவபெருமான் பார்வதி வீட்டிலேயே பிரச்சனை, ஞானப்பழ பிரச்சனை. ஞானப்பழ பிரச்சனை வந்து முருகர் கோபிச்சுக்கிட்டு போறாரு. அப்ப கூட சிவபெருமான் அமைதியா உட்காந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை தாங்க பார்த்தாரு. எங்க பார்வதி தேவி தான் பதைப்போடு ஓடி பிள்ளைகளை சமாதானம் செய்யணும்னு அவங்க குடும்பத்திலேயே முதல்ல முன்னெடுப்பை எடுத்தது எப்பொழுதுமே தாய் தான். அந்த தாயோடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது நடுவர் அவர்களே. இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்காறு இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மாரியாத்தா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியாத்தா பார்த்துப்பா. ஒரு 70 வயசு ஒரு அம்மா, அவங்க கணவர் இறந்துட்டாரு. சுற்றி கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளெல்லாம் கைவிட்டுட்டாங்க. நிறைய ஏமாற்றம் துரோகத்தை பார்த்தவங்க. தினமும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. சரியாக சாப்பாடு கிடைக்கலையா? மாரியாத்தா பார்த்துப்பா. யாராவது ஏமாத்துறாங்களா? மாரியாத்தா பார்த்துப்பா. உடம்புக்கு முடியாமல் போதா? மாரியாத்தா பார்த்துப்பா. இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. ஒருத்தவங்க கேட்டாலாம், என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் மாரியாத்தா பார்த்துப்பான்றியே, தினமும் என்ன மாரியாத்தாவா உன்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, மாரியாத்தா நான் வணங்கும் அந்த தெய்வம் சாமிகளில் ஒருத்தி அல்ல, சனங்களின் ஒருத்தி, என் சனங்களின் ஒருத்தின்னு சொன்னாங்கன்னா அதுதாங்க அன்னை. எப்போதும் நம்மளை கண்காணிக்கிறவங்க. நடுவர் அவர்களே, முன்னொரு காலத்துல ஒரு ஆட்கொள்ளி நோய் இருந்துச்சு. அதாவது அம்மை போடுற நோய், அம்மை நோய். வெளிநாடுகளில் அம்மை என்பது நோயாக பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்மை தாயாக பார்க்கப்பட்டதுன்னா, அந்த அம்மா வந்து இறங்குனா வீட்டுல வேப்பனை கட்டுவாங்க, சுத்தபத்தமா இருக்கும், மாமிசம் சமைக்க மாட்டாங்க.
அவ்வளோ பூஜை புனஸ்காரங்களோடு விரதத்தை கடைபிடித்து அந்த அம்மையை கூட தாயாக பார்க்க தெரிஞ்ச நமக்கு, நம்மள இருக்க அந்த 2 பேருக்கு மட்டும் அம்மையோட அருள் ஏன் கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நடுவர் அவர்களே, நீங்க அறிமுகப்படுத்தும் போதே சொன்னீங்க நான் புதுச்சேரின்னு. ஒரு மண்ணின் மகளாக காரைக்கால் அம்மையாரை பத்தி எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்கம்மா. அவர் அழகா சொல்லிட்டாருங்க. நம்மை பேணும் அம்மை கான்னு நேரடியா சிவபெருமான் சொன்னதை கூட பூசி மொழிகி சீவி சிங்காரிச்சு அது ஒரு மாதிரி எது மாதிரியும் இல்லாம ரெட்டை சட்டையெல்லாம் போட்டு விட்டாரு அவர் பாட்டுக்க. எது மாதிரியும் இல்லாம பொறு மாதிரியா சொன்னாருங்க. சிவபெருமான் உறவாக வைத்துக் கொள்வார். எந்த ஆணை அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வச்சாரு. ஒரு அநாதை ரட்சகர் சிவபெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவரே சக்தியிடம் நம்மை பேணும் அம்மை கான்னு சொல்றாருன்னா, திருவலங்காட்டு மன்னன்கிட்ட கனவுல தோன்றி சிவபெருமான் சொல்றாராம், எனக்கு நீ கற்ற கோவிலுக்கு நான் ஆடும் கோலத்தில் நிற்கும் சன்னதிக்கு பின்னாடியே காரைக்கால் அம்மையாருக்கு சன்னதி வேண்டும் என்று கேட்டு இன்னைக்கும் அந்த திருக்கோவில்ல காரைக்கால் அம்மையாருக்கு சன்னதி இருக்குன்னா, திருவாலங்காடு போயிருக்கீங்களா? பழைய திருப்பதி பாதை சென்னையிலிருந்து போற வழியில திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் அந்த காரைக்கால் அம்மையார் படத்துல கேபி சிதனாம்பாள் உட்காந்து பாடுவாங்கள்ல, அந்த பாட்டுக்கு ஏற்றபடி ஆடின இடம் அந்த இடம் தான். இன்றைக்கும் அந்த சபை கீழே இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அங்கே காரைக்கால் அம்மையாருக்கு தனி சன்னதியே இருக்கு. எவ்வளவு அழகாக இறைவனே சொன்னது. அப்போ இறைவனுக்கே இறைவனானவள் கண்டிப்பாக பெண் தாங்க, பெண் தெய்வம் தாங்க. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, இதை ஒத்துக்குதான் வேணுங்க. அண்மையில் ஒரு விளம்பர படம் ஒன்று பார்த்த நடுவர் அவர்களே, தீபாவளிக்கு கணவன்லாம் போய் மனைவிக்கு புடவை எடுக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சிவன் வேடமிட்டு இந்த படத்தில் வருது ஒரு சின்ன குறும்படம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் புது துணி எடுக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போகிறாங்க. பார்வதி தேவி துணி எடுக்க போயிட்டாங்க. அந்த வெயிட்டிங் ஹாலில் ஒரு 100 கணவன்கள் உட்காந்துருக்காங்க, அது கூட சிவபெருமானும் உட்காந்துருக்கார். அப்போ அந்த விளம்பரம் இப்படி முடியுது, மனைவிக்கு புடவை எடுக்க வந்தாலும் சிவனே ஆனாலும் சிவனேன்னு தாங்க உட்காரணும், சிவனேன்னு தாங்க உட்காரணும். அப்போ மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே கிடையாது நடுவர்களே. அதை சிவனே பல முறை தன்னுடைய இதிகாச புராண செய்திகளை நம்ம நிறைய வரலாறுல பார்க்கலாம் நடுவர்களே. இன்னொன்னு சொல்லணும்னா, அம்மை கேட்டா கேட்டதையும் கொடுப்பால், கேட்காததையும் கொடுப்பால். எப்படி தெரியுமா? சிதம்பரத்துல ஒரு புலவர் இருந்தார், ஒரு ஏழ்மையான புலவர், ஆனால் ரொம்ப அறிவின் வளமை பொருந்திய ஒரு புலவர். அவர் சிவகாமியோடைய சந்நிதியில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காராம். நீ அவங்களுக்கு எதை கொடுத்த, இவங்களுக்கு எதை கொடுத்த, எனக்கு ஏன் இப்படி ஒரு ஏழ்மையை கொடுத்த, என்கிட்ட பணம் இல்லை காசு இல்லைன்னு அந்த புலவர் புலம்பிக்கிட்டு இருக்காராம், அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காராம். அப்போ அந்த சிவகாமியின் சந்நிதியிலிருந்து படிக்கட்டிலிருந்து 5 பொற்காசுகள் அப்படியே உருண்டு தெரித்து வருது நடுவர் அவர்களே. அதனாலதான் அந்த புலவர் படிக்காசு புலவர்னு பேரு வாங்கினாருங்க. உடனடியா ஏடிஎம் கார்டுல கூட அவ்வளவு ஃபாஸ்டா பணம் வராது, ஜிபேல கூட அவ்வளவு வேகமா டிரான்சாக்ஷன் போகாது. ஏடிஎம்கள்லாம் பணம் போட்டாதான் வரும், இது தானா வருது அந்த அளவுக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆதிசங்கரர் ஒரு முறை அவருக்கு அதிகமா பசி வந்துருச்சு. போற போக்குல எங்க சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு குடிசை வீட்டில் போய் ஒரு ஏழை வயதான தாய்கிட்ட போய், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்க வீட்டில் உணவு இருக்கான்ட்டு. அந்த வீட்டில் ஏற்கனவே வறுமை தலை விரித்து ஆடுது, ஒரு காஞ்சி போன நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்கு. அதையும் அவங்க சாப்பிடணும்னு வச்சிருந்தாங்க. அவருக்கு பசி இருக்குன்னு அந்த காய்ந்த நெல்லிக்காயை அந்த தாய் கொண்டு ஆதிசங்கரர் கையில கொடுக்குறாங்க. அப்போ அம்மா இதை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு கேட்கிறாரு. நீ பசியால் வந்திருக்கின்றாய், நீ சாப்பிடு மகனேன்னு அவங்க சொல்றாங்க. ஆதிசங்கரர் உடனே அவங்களுக்காக அந்த இடத்துல கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்கம் அப்படியே மழையா கொட்டுச்சுன்னா கேட்ட உடன், அதாவது இந்த இடத்துல பாருங்க, படிக்காசு புலவர் தனக்காக கேட்டார் 5 பொற்காசுகள். நம்முடைய அம்பிகை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிள்ளி தான் கொடுத்தா. ஆனா அடுத்தவங்களுக்காக கேட்கும் பொழுது அள்ளி கொடுப்பவள் தாங்க அன்னை, அள்ளி கொடுப்பவள் தாங்க அன்னை. ஒரு வார்த்தையில நீங்க அம்மான்னு கூப்பிடுங்க, அப்படி கூப்பிட வேணாமா? உங்களுக்கு தெரியுமா, இப்ப நான் கூப்பிடுற நடுவர்களே, வீட்டுல ஒரு பிரச்சனையா, கணவருக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சிக்கலா, அம்மையை இப்படியும் அழைச்சாங்க. எப்படி தெரியுமா? கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்து மாரியம்மா, பத்திரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்கள் கண்ணியம்மா, செந்தூர தெய்வானி, சிங்கார ரூபத்தி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்பா விருப்பாச்சி, சுந்தரணிலேயே சௌந்தரமாளியே, வள்ளியம்மா, எங்கள் அல்லியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் தங்காளம்மா, அருள் முப்பாத்தம்மா, அனல் வெப்பாத்தம்மா,
சிங்காரி ஒய்யாரி சங்கரி உமையாத்தா மண்மாரி பண்மாரி சொல்லாயி சிலம்பாயி கங்கை அம்மாவே ஓமோ. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா இந்த உத்தமன் நெஞ்சுக்கு சோதனைகள் எதற்கு? அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடு எனக்கு. நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடம்மா. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். இதுக்கு மேல வாழ்க்கையே கைதட்டுக்கு. இந்த பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரிக்கார்டிங் ரூமில் பாடிடலாம், 10 தடவை ரீடேக் எடுக்க முடியும். சினிமா சினிமா பார்க்கத்தான் நல்லா இருக்கும், எடுக்கிற போய் தான் கஷ்டம். இந்த பாட்டை டேக்கில் மாற்றி 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 எடுக்கலாம். ஆனால் இவங்க ஒரே மூச்சில் பாடுறாங்கன்னா அம்மையோட அருள் இருந்தால் தான் பாட முடியும். ரொம்ப அழகு. வாழ்க்கையில் இதுக்கு மேலே வழியே இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் கூப்பிடும் குரல் அம்மா தாங்க. அவதாங்க ஓடி வந்து உடனடியாக அருள் தருவா. நடுவர் அவர்களே அவங்க சொன்னாங்க, அம்மானா பிழை செஞ்சா கோபப்படுவாங்களாம், கோவிச்சுக்குவாங்களாம். அப்பானா கோவிச்சுக்க மாட்டாராம். நடுவர் அவர்களே, கிருஷ்ணன் பிறந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே நேரத்தில் இங்கே கிருஷ்ணன் பிறக்கிறாரு, அங்கே யசோதைக்கு துர்க்கை கருவாகி அங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஒரே ராத்திரியில் அந்த குழந்தைய மாற்றிக்கிறாங்க. கம்சன் குழந்தையை கொல்வதற்காக இங்கே மாற்றப்பட்ட பெண் குழந்தையை எடுத்து செவத்தில் அடிக்க போறாரு. துர்க்கை விஸ்வரூபம் எடுத்து கம்சனை வதம் செய்ய தயாராகிறா. அந்த இடத்திலேயே நினைச்சிருந்தா கம்சனை வதம் செஞ்சிருக்க முடியும். அவன் விதிப்படி அவன் கிருஷ்ணனால தான் வதை செய்யப்பட வேண்டும் என்று, அழிக்கப்பட வேண்டும் என்று. அப்ப கம்சன் துர்க்கையோடைய காலை பிடிச்சிக்கிட்டு கதறான். கொலை செய்ய வந்தவனை கூட மன்னிச்சு போன விட்டவதாங்க அன்னை. அது மட்டும் இல்லை, அந்த காளி சொன்னாலாம், நீ என் தலைமுடியை பிடிச்சிருந்தேன்னா ஒரே குத்தில் உன்னை கொண்டிருப்பேன். நீ என் கையை பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கா, என் ஈட்டியில் உன்னை தூக்கியிருப்பேன். ஆனால் பாவி, நீ என் காலை பிடிச்சிட்டேடா, காலை பிடிச்சவனை நான் எப்பவுமே கொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கம்சனை விட்டுட்டு போனா அந்த தாய். இதுக்கு இப்படி இருக்க நீங்க பிழையை கண்டு கோபம் கொள்பவள் அம்மன்னு சொன்னா எங்கங்க? நடுவர் அவர்களே, அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்லிட்டாருங்க நடுவர் அவர்களே. ஆனா நாங்களும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மன் படத்துல இருந்து மூக்குத்தி அம்மன் படம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அப்படி சொல்லுங்கம்மா. அது மூக்குத்தி அம்மன் செகண்ட் வரப்போகுது. ஆமா நடுவர் அவர்களே, அதுலயும் நயன்தாரா நடிக்கிறாங்க. இத்தனை பெண் குலங்கள் இருக்கு. நீங்க இருக்கிற சப்போர்ட்ல தான் நான் சொல்றேன். மூக்குத்தி அம்மன் வரைக்கும் கண்ணப்பனுடைய வரலாறு நம்ம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், பெரிய புராணத்துல கேட்டிருக்கோம். பாளையத்தம்மன் ஒரு திரைப்படம் வந்துச்சு. ரொம்ப எளிமையா அவர் சொன்ன காட்சிக்கு ஒப்புமையா சொல்றேன் பாருங்க. அதுல நடிகர் செந்தில் வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியா நடிச்சிருப்பாரு. அம்மன் காதுல கம்மல் இருக்கு, கழுத்துல ஆரம் இருக்கு, கையில வளையல் இருக்கு, அழகான பட்டு புடவை இருக்கு. ஆனா காலில் செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பக்தியோட உச்சத்துல அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி 2 செருப்பு தெரிஞ்சு தச்சு அம்மனுடைய சிலைக்கு கொண்டு போய் மாட்டுவார். கோவில் நிர்வாகம் அதை பார்த்து அவரை வெளியில் இழுத்து போட்டு கோவிலே அடித்து வெளியில் துரத்திடுவாங்க. கோபத்தில் உரிமையில் அம்மன் கிட்ட, இனிமே நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன், நீ வேணா வந்து என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுவாருங்க. அன்று இரவு அந்த தொழிலாளியோட வீட்டுக்கு அம்மன் உருவெடுத்து போவாங்க. அந்த தைத்து வைத்த செருப்பை எடுத்து போட்டுக்கொண்டு அம்மன் நடப்பதாக ஒரு காட்சி இந்த தலைமுறைக்கு புரியும். அழைத்தவுடன் அருள் பாலிப்பது அம்மையா அப்பனா என்று நடுவர் அவர்களே. இன்னும் எத்தனையோ செய்திகளை சொல்லலாம் நடுவர் அவர்களே. சிவபெருமான், நீங்க சொல்றது பரம்பொருள் சிவபெருமான்னு தான். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய எனும் ஐந்தானவன், இன்பச் சுவைகளுள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களுள் ஏழானவன், நேற்றானவன் இன்றானவன் சொல்லிட்டு அழகா சொல்லுவாரு. ஆண் பாதி பெண் பாதி கொண்டானவன், அவை ஒன்று தான் என்று சொன்னானவன், தன் பாதி பெண் பாதி கொண்டானவன், பெண்மைக்கு சரிபாதி தந்தானவன் சொன்னாருன்னா, பெண்மைக்கு சரி பாதி கொடுத்தா ஆணுடைய இயக்கம் பெண்ணால தான் இயங்கப்படுது. இதயத்தை கொடுத்திருக்காருங்க, இதயத்தை கொடுத்திருக்காரு. அதை யோசிக்கணும் நடுவர் அவர்களே. ராமன் ஜானகி ராமனாக இருந்தால் தாங்க மேன்மை. நாராயணன் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாதாங்க சிறப்பு. சுந்தரர் மீனாட்சி சுந்தரராக இருந்தாதாங்க அழகு. நடுவர் அவர்களே, சும்பன் விசும்பன் 2 அரக்கர்கள். அந்த 2 அரக்கர்களை அழிக்கிறதுக்காக பிரம்மன், விஷ்ணு, சிவபெருமான் 3 பேரும் சக்தி கிட்ட போய் உதவி கேட்குறாங்க.
அப்போ அத்தனை தேவர்களும் கடவுளர்களும் அவங்களுடைய சக்தியெல்லாம் எடுத்துட்டு போய் பார்வதி தேவி கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சும்மா அப்படி பொம்மை மாதிரி நின்னாங்க. அப்போ அந்த 2 அரக்கர்களை அழிச்சு தேவி அவள் வதம் செய்தாள். அப்போ அவங்க பொம்மை மாதிரி நின்னாங்க இல்லையா, அதை தாங்க நாம இன்னைக்கு நவராத்திரிக்கு கொலு வச்சு பொம்மைகளை வச்சு எல்லா தெய்வத்தையும் வச்சு நம்ம அழகா சக்தி தேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் லக்ஷ்மிக்கும் திருமகளுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் வாழ்க்கையில தேவை என்ன தெரியுமா, அஷ்டலக்ஷ்மியோடைய அருள் வேணுங்க. அஷ்டலக்ஷ்மியோட அருள் இருந்தாதான் அவன் முழுமையான ஆண்மகன். அந்த அஷ்டலக்ஷ்மியில எந்த லக்ஷ்மியோடைய அருள் குறைஞ்சாலும், ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சௌபாக்கியலக்ஷ்மி, மங்களலக்ஷ்மின்னு, தைரியலக்ஷ்மின்னு இந்த லக்ஷ்மியில எது ஒன்று இல்லைனாலும் அந்த ஆண்மகன் அரை ஆண்மகனுக்கு சமம் என்று தான் சொல்ல வேண்டும் நடுவர் அவர்களே. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை பரம்பொருளையே இயக்கும் பேராற்றல் பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. ஆக ஆணுடைய அன்பு, அப்பனுடைய அருள் என்பது கொஞ்சம் வலிமையானது. ஆனா அம்மையோடைய அன்பு என்பது மிகவும் மென்மையானதுங்க. ஒரு வலிமையான மரம் கூட புயல் காத்துல முறிஞ்சு உடைஞ்சு விழுந்துரும். ஆனா மென்மையான நாழல் பொழைச்சு தப்பிச்சு அழகா நீண்டு வாழும் நடுவர் அவர்களே. அப்படிதான் மென்மைதான் என்னைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது என்பது தாங்க உண்மை. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, தினம் பசிக்கும் நிலை பார்த்து பதரும் மனம் பார்த்து பழம் தரும் சோலையது, இருக்கும் பிடி சோறும் தனக்கென எண்ணாது கொடுக்கின்ற கோவில் அது. அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை, அதுதான் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று எதிரணியோடைய 4 பாயிண்ட்டையும் இந்த ஒரு கவிதையால் நான் பதில் கொடுத்து இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்லுள்ளங்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தோடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.